வணக்கம். இறையன்பு ஐயா அவர்களுடைய வகை வகையான வாய்ப்புகள் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்று பார்த்தது அந்த திறமை இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து பார்க்கலாம். வாய்ப்புகளை உருவாக்குபவர்கள் இன்னும் சிந்தனை அவருடைய சிந்தனை உயரமாக இருக்கிறது அப்படிங்கிறார் அவர். நம்ம வாய்ப்புகளை தேடி நாம் தான் போகணும், நம்ம வீட்டு திண்ணைக்கு வாய்ப்புகள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி அழகாக சொல்கிறாரு. சிலருக்கோ எவ்வளவு வாய்ப்பு வந்தாலும் திருப்தி கிடைக்காது. அவர்கள் கிடைத்த வாய்ப்பை நழுவ விடுவார்கள். அதற்கு முக்கிய காரணம் அவர்களுடைய தன்முனைப்பே. இன்னும் சிலரோ தங்கள் கிடைத்த வாய்ப்பை விட்டு திறமை அதிகம் என்று அவர்களாகவே தங்களை பற்றிய வாழ்வினும் பெரிய பிம்பம் ஒன்றை உருவாக்கி ஏமாந்து போவார்கள். மனிதர்கள் ஒப்பிடுவதால் முடங்கி போகிறவர்களாக, நம்மை விட திறமை குறைகளாக இருக்கிறவர்கள் யாரையேனும் பிடித்து உயர்ந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டால் நாம் அப்படி ஆக முடியவில்லையே என்று அங்கலாய்ப்பதில் எந்த பயனும் இல்லை. அப்படி ஆக்கிரமித்தவர்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் ஒரு கட்டத்தில் மங்கி போய் மக்களின் பரிகாசத்திற்கு உள்ளாவார்கள் என்பதை சரித்திர நிகழ்வுகள் சான்று பகர்கின்றன. நமக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்துவதுதான் சிறந்தது. அது நிறைய சாதனைகளை நாம் நினைத்தால் செய்ய முடியும். எந்த பணியிலேயுமே படைப்பாக்கத்தையும் புதுமையையும் நம்மால் சேர்த்து அதை மெருகேற்ற முடியும். இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்கள் சாதாரணம் என்று நினைக்கிற பணிகளில்தான் மகத்தான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நிறைய அவகாசமும் வாய்ப்புகளும் இருக்கும். தங்களுக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று சிலர் புலம்புவதை பார்க்கிறோம். திறமைகள் ஏதேனும் ஒரு கட்டத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. வாழ்நாள் வரை சிறு அங்கீகாரம் கூட கிடைக்காமல் மகத்தான செயல்களை செய்து மாண்டு போனவர்கள் உண்டு. அவர்களுடைய சாதனைகள் பேருளியாக வடிவெடுத்து பின்னர் மக்களால் சிலாகிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதுதான் நம் பணியை தவிர அங்கீகாரத்திற்காக காத்திருப்பது பதற்றத்தையே உண்டாக்கும். ஏன்னா அப்போ நம்ம முழுமையாக அது வேணும்னு நினச்சி சரியாக செய்ய மாட்டோம். பிறகு நாம் அங்கீகாரத்திற்காக பணியாற்ற தொடங்குவோம். அது நம்மை போலியான மனிதர்களாக மாற்றிவிடும். வாய்ப்புகளை உருவாக்கும் போதுதான் மகத்தான மனிதர்களுடைய குணம். அதற்கு முதலாவதாக தேவைப்படுகிறது தன்னம்பிக்கை. சிலருக்கு கூச்ச சுபாவம் இருக்கும். தங்களை பற்றியே அவர்கள் குறைவாக மதிப்பிடுவார்கள். புதிய இடத்தில் ஒருவரிடம் வழி கேட்கக்கூட அவர்களுக்கு தயக்கம் ஏற்படும். வாய் உள்ளவர்களுக்கு கிடைப்பதே வாய்ப்பு என்பது இது மாதிரி இடங்களில் பொருந்தும் பொன்மொழி. தன்னம்பிக்கை உள்ளவர்கள் எந்த இடத்திலும் சென்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு தாங்கள் பெற்றிருக்கும் தகுதிகளை எல்லாம் பட்டியலிட்டு கவனத்தை கவர்கிறார்கள். முதல் அபிப்பிராயத்திலேயே அவர்கள் அடுத்தவர் மனங்களில் மூழ்கி முத்து குளித்து விடுகிறார்கள். தன்னம்பிக்கை ஒருவருடைய உடல் மொழியில் முதலில் வெளிப்படுகிறது. நடக்கிற விதம், நிற்கிற தோரணை, பேசுகிற பாணி, முகபாவனைகள், கண்கள் வெளிப்படுத்தும் உற்சாகம், கைகளின் அசைவுகள் போன்றவற்றின் மூலமாக ஒருவர் தான் சுறுசுறுப்பானவர் என்பதை நிலைநாட்ட முடியும். விறுவிறுப்பாக நடக்கிற போது ஒருவர் மக்களுடைய கவனத்தை ஈர்த்து விடுகிறார். கண்களை பார்த்து பேசுகிற போது தன்னம்பிக்கை உள்ளவர் என்பது வெளிப்படுகிறது. உடுத்துகிற உடை மிகவும் முக்கியம். உடல் மொழியால் மற்றவர்களை ஈர்த்த பிறகு உதட்டு மொழியால் அவர்களை கவர முடியும். பணிவாக அதே நேரத்தில் அழுத்தமாக பேசுகிறவர்களை அனைவரும் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் கூட ஒன்றை உருவாக்கி கொடுக்கலாம் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. இரண்டாவதாக, கடின உழைப்புக்கு தயாராக இருப்பவர்கள் எப்போதும் வாய்ப்புகளை உருவாக்குகிறவர்களாகவே இருக்கிறார்கள். சிலரிடம் பணியை ஒப்படைத்தால் போதும், அதற்கு பிறகு நாம் அதை மறந்துவிடாம். அதில் எந்த பிசகும் ஏற்படாமல் சரியாக செய்வார்கள். சரியாக செய்வதிலும் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார். சிலர் சரியாக செய்கிறேன் என்று சொல்லி நிறைய நேரத்தை எடுத்துக்கொண்டு குறித்த நேரத்தில் பணியை முடிக்காமல் குளிபறிப்பார்கள். அவர்கள் எவ்வளவு நேர்த்தியாக செய்தாலும் அது ஆரிய கஞ்சியாகவே சுவையற்று போய்விடும். இரண்டாம் வகையினரோ சொன்ன நேரத்திற்கு சற்று முன்பாகவே பணியை முடிப்பார்கள். அவர்கள் செய்த பணியை கண்களில் ஒற்றிக்கொள்ளலாம் என்று தோன்றும். அதற்கு காரணம், பணி ஒப்படைக்கப்பட்டதும் அதுவே உலகம் என்று அவர்கள் உழைக்க தொடங்குவார்கள். தூக்கத்தை துண்டித்துவிட்டு உணவை பெரிதுபடுத்தாமல் உண்டு பணியை முடிப்பார்கள். அடுத்தவர்களுக்கு பணி செய்கிறோம் என்று நினைக்காமல் அது தங்களுக்கான பணி என்றும் தங்கள் ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்த அது ஒரு சாளரம் என்றும் அவர்கள் செயல்படுவார்கள். பணியில் எந்த பகுதியில் திருப்தியின்மை ஏற்பட்டாலும் அதை திரும்பச் செய்து செம்மைப்படுத்துவார்கள். பணி நிறையும் போது தங்களுக்கு பணியை கொடுத்தவர்களிடம் நன்றி உணர்வை தெரிவிப்பார்கள்.
நாம் பேசுவதை விட நம் பணி பேசுவதே கடின உழைப்பிற்கான இலக்கணம். நாம் பேசுவதை விட நம் பணி பேசுவதே கடின உழைப்பிற்கான இலக்கணம். வாய்ப்பை உருவாக்குவதற்கு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வேண்டும். சிலர் அதிகாரத்திற்கு ஆசைப்படுவார்கள், பொறுப்புகளை தட்டி கழிப்பார்கள். நம் நாட்டில் பொறுப்புகளே இல்லாத, கண்ணுக்கு தெரியாத அதிகார மையங்கள் அதிகம் இருக்கின்றன. அவையே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடுகின்றன. பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் செறிவான வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த பணியை முடித்துவிட்டு இன்னும் ஏதேனும் இருக்கிறதா, கொடுங்கள் என்று யார் கேட்கிறார்களோ அவர்களை மேலதிகாரிகள் சமமாக நடத்துவார்கள். அவர்களோடு அவர் அமர்ந்து தேநீர் அருந்தவும் தயாராக இருப்பார்கள். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது தலைமை பண்புக்கான குணாதிசயம். வாய்ப்புகளை உருவாக்கியவர்கள் உயர்ந்த இலக்குகளை நிர்ணயித்து கொள்வார்கள் அப்படின்னு மிக அழகாக இதில் இன்னும் சொல்லிகிட்ருக்காரு. அவருடைய ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு சொற்களும் அவர் அந்த சிறிய புத்தகத்தில் மிக அருமையாக வெளிப்படுத்துகிறது. இந்த மாதிரி நூல்களை நாம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியாத விடயங்களையும் தெரிந்து கொள்கிறோம். அடுத்து நமது அடுத்தடுத்த செயல்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட மிக அருமையான இந்த புத்தகத்தை முழுவதும் நாம் படித்து தெரிந்து கொள்வோம். இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.